ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கும் வாக்கியம், காட்டுக்கு போனேனோ பெருமானை போலே. இது நம்மளை ராமாயண கதைக்கு அழைத்து செல்கிறது. ராமாயண கதையில் ரொம்ப அழகான ஒரு அமைப்பில் இந்த கதை நமக்கு சொல்லப்படுகிறது. இது நம்ம சுருக்கமாக இந்த வாக்கியத்துக்கு, இந்த தத்துவத்துக்கு ஏற்றாற்போல பார்க்கலாம். தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப அழகாக இந்த அயோத்தி மாநகரை ஆண்டு வருகின்றார். அப்படி வரக்கூடிய காலத்தில் அவருக்கு தனக்கு பின் இந்த நாட்டினை ஆள ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்படுறது. இந்த வருத்தத்தை தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் கிட்ட சொல்கிறார். வசிஷ்டர் கிட்ட சொன்ன உடனே வசிஷ்டர் முன்பு ஒரு முறை வானுலகத்தில் நடந்ததை பார்க்குறார். வசிஷ்டர் யாருன்னா பிரம்மனுடைய புதல்வன், வனசரோருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மனுடைய மகனாக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு முன்பு நடந்தது பின்பு நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதிநுட்பம் நிறைந்தவர், ஞான திருஷ்டியை பெற்றவர். அந்த பிரம்மனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அவருக்கும் உண்டு. அப்படி வானுலகத்தில் முன்பு நடந்த ஒரு காட்சியை நினைத்து பார்க்குறார். அந்த வானுலகத்தில் நடந்த காட்சி என்னென்னா, தேவாதி தேவர்கள் எல்லாரும் பிரம்மனிடம் வந்து முறையிடுகிறார்கள். இந்த அரக்கர்களால் நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம், அதிலிருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்க, பிரம்மன் சொல்கிறார், இல்லைப்பா என்னால் முடியாது, அவனுக்கு வரமே நாங்கள் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்ல, சிவபெருமானிடம் கேட்போன்னு சொல்ல, சிவபெருமான் நானும் தான் வரம் கொடுத்துருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொல்ல, அந்த இடத்திற்கு அப்போது அவர் சொல்கிறார், பிரம்மா சொல்கிறார், இதிலிருந்து நம்மை காக்கக்கூடியவன் நாராயணன் மட்டுமே, திருமால் மட்டுமேன்னு சொல்ல, அங்கே செம்பொன் குன்று போல தோன்றிய அந்த கருடன் மேலே தேவியர் இருபுறம் சூழ ரொம்ப கருமுகில் தாமரை காடு பூத்து இருசுடர் இருபுறம் பற்றி, அதாவது ரொம்ப அழகாக கருமுகில் தாமரை காடு பூத்துதுன்னா எங்கே பார்த்தாலும் தாமரை, அவனுடைய நயனங்கள் தாமரை, அவனுடைய கைகள் தாமரை, முகம் தாமரை, அப்படி ஒரே தாமரை, அதுவும் கருமுகில் தாமரையாக இருக்கக்கூடிய அவன் தேவியர் இருபுறம் சூழ அவன் அந்த இடத்துல கருடன் மேலே வந்து தோன்றுகிறான். தாயார் கூட வந்ததுனாலேயே நம்முடைய தேவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வெற்றி வெற்றின்னு வெற்றி முழக்கும், ஏன்னா வந்த காரியம் நடக்க போகிறதுன்னு. அப்போது அவன் வந்து திருமால் அந்த இடத்துல வந்து நின்னதுமே பிரம்மன் முகமன் கூறி வணங்கி சொல்லறான், எங்கள் நீள் வரங்களால் அரக்கர் என்றுளோர் உளர், நாங்கள் கொடுத்த வரத்தினாலே அவர்கள் வந்து இருக்கிறார்கள், அவர்களை இப்படியே விட்டுருந்தோன்னா இப்பூவுலகை நுங்குவர், அப்படியே புடைத்து சாப்பிடுவான், நொங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான், நீதான் காக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுருந்த திருமால் சொல்கிறார், மசரதம் அணியவர் வரமும் வாழ்வும் ஓர் கணைகளால் நீருப்பட்டு அழிய தசரக துரக பதாதி ஆட்கொள் காவலன் தசரதன் மகனாய் வாருதும் தாரிணி. தசரதன்னு ஒரு ராஜா இருக்கான் பாரு, யார் அவனா, கஜ ரகத்துட எல்லா படைகளையும் வைத்துட்டு இருக்கானே, அப்படி வச்சு நாட்டை ஆளக்கூடிய அரசன், அவனுடைய பிள்ளையா வரேன். எதுக்காக வரேன்னா, மசரத மனையவர் வரமும் வாழும், வரத்தை வாங்கி அந்த வரத்தினால வாழ்ந்துட்டு இருக்கானே, யாராலையுமே வீழ்த்த முடியாதது போல அந்த அசுரர்களை ஒரு கணையினால் நீர் செய்ய வருகிறேன்கிறான். அப்படி வரும்பொழுது அவன் சொல்லறான், வளையும் திகிரியும் வடவை தீதரு விடைக்குள் பாயலும் அடியவர் என ஏகி வர வாருதும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நான் மட்டும் அவதரிக்க போவதில்லை, இந்த அசுரனை வீழ்த்துவதற்காக, அரக்கனை வீழ்த்துவதற்கு எனக்கு உற்ற பலன் தேவை. அதனால் வளையோடு திகிரியும் என்னோட இருக்கக்கூடிய சங்கும் சக்கரமும், அது மட்டும் இல்லாமல் நான் பள்ளி கொண்டிருக்கிறேனே இந்த வடவை தீதர படைக்குள் பாயலும், இவ்வளோ முகாக்னி, வடவா முகாக்னின்னு சொல்லக்கூடிய அதனுடைய விஷத்தை விட கொடிய விஷமுடைய இந்த ஆதிசேஷனும், இவர்களெல்லாம் என்னுடைய இளையவர் என அடியேகி வர, அவர்களெல்லாம் என்னுடைய சகோதரர்களாக பிறக்க நான் வந்து தரணிக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லுறேன். அப்படி சொன்னதோட சொல்ற, தேவர்கள் எல்லாமே வந்து காடு கரைகளில் எல்லாம் வந்து பிறந்து விட வேண்டும்னு சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான யார் எங்க வந்து பிறக்கணும்னு சொல்ல, எல்லாரும் நாம தரணிக்கு போவோம் அப்படின்னு சொன்னது வசிஷ்டருக்கு நினைவு வருகிறது. அதனாலே சொல்றார், தசரதா உனக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னு சொல்ல, அவன் அரிமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகம் பண்ணி தசரதனுக்கு புதல்வர்கள் பிறக்கிறார்கள்.
இந்த தசரதனுடைய புதல்வர்கள் 4. இந்த 4 பேர்ல கரிய செம்மலான ராமன் மேல தசரதனுக்கு ரொம்ப உயிர் பாசம். அவனுடைய தாய் கோசலை. அவன் கோசலையுடைய பிள்ளையாய் இருந்தாலும் கூட அதிகமாக அவன் வளர்ந்தது கைகேயினுடைய அரண்மனையில தான். கைகேயினுடைய புதல்வனான பரதன் அதிகமாக வளர்ந்தது கோசலையினுடைய அரண்மனையில். இப்படி அவர்கள் தாய்க்கெல்லாமே எல்லா குழந்தைக்கும் வித்தியாசமே இல்லாமல் அன்பும் பாசமும் செலுத்தி அப்படி வளர்த்து வந்த காலத்திலே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு பந்தமும் பரதனுக்கும் சத்ருக்னுக்கும் ஒரு நெருங்கிய பந்தமும் அவர்களுக்குள்ள ஒரு இணைப்பிரியா ஒரு நட்பும் சகோதரத்துவமும் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் விஸ்வாமித்திரர் தாடகையினுடைய வதத்துக்காக இந்த குழந்தை கரிய செம்மல் ஒருவனை தந்தெடுதின்னு தசரதன்ட்ட கேட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் உடன் அழைத்து போனார். அங்கே அழைத்து போய் ராமனுடைய கன்னி போர் தாடகையை எதிர்த்து நடந்து ராமனுடைய வாழைக்கு தாடகை வீழ்ந்தாள். அதோடு மட்டும் இல்லாமல் அவளுடைய மரணத்தை கேள்விப்பட்டு வந்த சுபாகு மாரீசன் பெரிய நீண்ட பெரும் படையோடு வந்தார்கள். 1000 அரக்கர்கள், அப்படியே வானமே இருண்டு போன மாதிரி இருந்ததாம். அவ்வளவு அரக்கர்களையும் அழைத்து கொண்டு வர ராமனும் லக்ஷ்மணனும் அவர்கள் இருவரையும் பந்தாடி சுபாகுவை வீழ்த்தி மாரீசன் பிற்காலத்தில் மானாக வரணுங்கிறதுனாலேயோ என்னமோ அவனை மட்டும் அம்பினாலே கடலுக்கு அப்பாலே செலுத்தி விட்டு இவர்கள் விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தார்கள். விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை காத்து அப்படியே அகிலியைக்கு சாப விமோச்சனம் அளித்து மிதிலையினுடைய கன்னிமாடத்தில் கன்னிமாடத்தில் சாளரம் தோறும் சந்திரோதயம் அப்படின்னு கம்பன் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களாக இருக்க கன்னிமாடத்தில் இருக்கும் சீத்தையை அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி அங்கிருந்து மிதிலை மாநகருடைய ஜனக மகாராஜாவினுடைய சபைக்கு வர சதானந்த முனிவர் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சிவதனுசினுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்லி அந்த சிவதனுசை யார் ஒருவர் எடுத்து நாணேற்றுகிறாரோ அவருக்கு ஜனக மகாராஜா அவருடைய புதல்வி சீத்தையை விவாகம் செய்து வைப்பார் என்று சொல்ல அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு விஸ்வாமித்திரர் தன் துவளத்தாள் துலக்கி அப்படி பார்த்தாராம். எப்படி குறிப்பால் உணர்த்தது போல் எதுவுமே சொல்லலை மாணவன்ட்ட. ஏன்பா இதை நீ செய்ய மாட்டியாங்கிற மாதிரி பார்க்க அதை குறிப்பினை விழுந்த ராமன் அப்படியே நாளைக்கு தான் சீதைக்கு அணிவிக்க போகக்கூடிய மலர் மாலை இருக்கே மட்டவிழ் மலர் மாலை அதை எப்படி எடுப்பானோ அதுபோல் அந்த சிவதனுசை எடுத்தானாம். இந்த சிவதனுசை எடுத்துட்டு வர்றதுக்கு 24 பேர் போய் அதை நல்ல சக்கரம் பூட்டிய வண்டியில் இழுத்து கொண்டு அங்கே வச்சுருக்காங்க. அதை மலர் மாலை தான் அணிவிக்க போகக்கூடிய மாலையை எப்படி தூக்குவானோ அது போல் தூக்கினானோ. ஆஹா இந்த பையன் தூக்கிட்டானேன்னு எல்லாரும் பார்க்கும்பொழுதே அவன் நான் ஏற்றி எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அவ்வளவுதான். கணப்பொழுதில் அவன் அதுக்கு நான் ஏற்றி அந்த வில் முறிந்தது. சீதையினுடைய விவாகம் நடந்தது. அவனுடைய சகோதரர்களுக்கும் சீதையினுடைய சகோதரி ஊர்மிளை மாண்டவி எல்லாரோடையும் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து திருப்பி வரும்பொழுது பரசுராமர் அது பழைய வில்லுப்பா, எம் வில்லுக்கு பதில் சொல்லு என்று கேட்க அந்த வில்லுக்கு இலக்காக அவன் ஏற்றிய நானுக்கு இலக்காக பரசுராமனுடைய தபசையும் பெற்றுக்கொண்டு ராமன் தசரத மகாராஜாவோடு அயோத்திக்கு வந்தார்கள். அப்படி சேர்ந்தவுடனே பரதன் தன்னுடைய மாமாவை பார்க்க கோசல நாடுக்கு போனான். அந்த சமயத்தில் தசரத மகாராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்று முடிவெடுத்து மந்திராலோசனை பண்ண வசிஷ்டர் அடுத்த நாளே நல்ல நாள் என்று அதற்கான முகூர்த்தத்தையும் அறிவிக்கிறார். தசரதன் வள்ளுவர்களை எல்லாம் கூப்பிட்டு பறையறைய சொல்ல நாடு முழுக்க தகவல் போகிறது. தகவல் போனதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் கூனி. இந்த கூனி ஒரு கொடிய மனசினை உடையவள். இவளுக்கு காரணம் என்ன சொல்லப்படுறது என்னன்னா, ராமன் தன்னுடைய வில் பயிற்சியை மேற்கொண்டிருந்த காலத்தில் இவளுடைய கூனிலே வில் அடித்து பழகினான். அதனால் அவளுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவளுக்கு அப்படி அந்த காழ்ப்புணர்ச்சி பெரிய புகைச்சலாக அப்படி மனசெல்லாம் கொழுந்து விட்டு எரிய நேராக கைகேயினுடைய அரண்மனைக்கு வரா. கைகேயி கிட்ட சொல்கிறா, என்ன விஷயம்னு தெரியுமா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு. ஆஹா என் பிள்ளைக்கான்னு கேட்ட கைகேயை மெதுவாக பேசி பேசி அவளுடைய மனதை திரித்து, முன்பு நீ தசரதனிடம் இருந்து பெற்ற 2 வரம் இருக்கே, அதற்கு அதற்கு பதிலாக ராமன் ஒரு வரத்தினால காடாளவும் இன்னொரு வரத்தினால உன்னுடைய புதல்வனான பரதன் நாடாளவும் கேளுன்னு அவளுடைய மனதை மாற்றி சொல்கிறாள்.
இதையெல்லாம் சொல்லி அவ போனதும் தசரதன் உள்ளே வரான். தசரதன் வந்ததும் கைகேயினுடைய கோலத்தை பார்த்து அப்படியே ஒரு பேடை அன்னம் மயில் வந்து இப்படி விழுந்திருக்கே, கேகயன் மடமான் இப்படி இருக்காளே அப்படின்னு அவள்கிட்ட கேட்க, கொஞ்சம் கொஞ்சமா கைகேயி தன்னுடைய மனக்குமுறலை எல்லாம் கொட்ட தசரதன் அப்படியே மயங்கி விழறான். பொழுது புலர்கிறது. அப்போ அங்க வந்த மந்திரியை விட்டு ராமனை அழைத்து வான்னு சொல்லறா. ராமனை அழைத்து கொண்டு வந்த உடனே கைகேயி சொல்கிறாள், "ஆழிசூழ் உலகு எல்லாம் பரதனே ஆள தாங்கரும் வனம் புக்கு நீ என்ன பண்ணற? இந்த ஊரெல்லாம் பரதன் ஆளட்டும். நீ வா நம் காட்டுக்கு போய் புண்ணிய நன்னீர் நல்கி நல்ல நீராடி 14 ஆண்டு கழித்து வா. இது உன்னுடைய தந்தையின் வாக்கு" அப்படின்னு சொல்லுறார். இதை கேட்ட உடனே ராமன் சொல்றான், இது என்னோட சகோதரனுக்கு கிடைத்தது அப்படின்னா அந்த செல்வம் யானே பெற்ற செல்வம் அப்படின்னு அவன் வந்து எப்படி எம்பெருமான் வந்து பற்றற்றவனோ அவன் வந்து வேண்டுதல் வேண்டாமை இலான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த குணத்தை அந்த இடத்துல காட்டுறான். நேத்திக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்பவும் எப்படி இருந்தானோ அதே போல் இன்னைக்கு உனக்கு நாடே இல்லை காட்டுக்கு போன்னு சொல்லப்பவும் அதே முகத்தால் இது தந்தை சொல் என்னம்மா நீ சொன்னாலுமே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்பா சொன்னதுனால 14 ஆண்டுகள் ரிஷிகள் போல காட்டுக்கு தன்னுடைய மர உடை தரித்து அந்த மர உரியோடு தன்னுடைய காட்டுக்கு போவதற்காக தயாராகி அந்த நிமிஷத்திலேயே அப்பா சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுறேன்னு காட்டுக்கு போனான் இல்லையா. வேற எதுவுமே அவன் ஆராய்ந்து கேட்கல. எம்பெருமான் கேட்கலாம் பதிலுக்கு, அப்பா சொன்னாரா, ஏன் சொன்னார்னு கேட்கலாம், எதுக்காக சொன்னார்னு சொல்லலாம், இளையவனுக்கு ஆட்சியை கொடுக்கறது முறை இல்லையேன்னு கேட்கலாம். எதுவுமே கேட்காம தந்தை சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு எம்பெருமான் போனானே, அதுபோல நான் ஏதாவது செய்தேனா அப்படின்னு தனக்கு ராமாயண காதையில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஞானத்தையும் இந்த இடத்துல தெரிவித்து, இதை யாருக்கிட்ட தெரிவிக்கிறார் அப்படின்னா காரே கருணை ராமானுஜர். யார் ராமாயண கருணை கடல்னு சொல்லுறோமோ அந்த ராமானுஜர்கிட்ட நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமாயண காதையிலிருந்தே தத்துவத்தை எடுத்து சொல்கிறார்.